ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஜெய்மித்து சேனல். இன்றைக்கி பாருங்கள் நாங்கள் என்னென்னலாம் வச்சுருக்கோன்ட்டு. இதான் நாங்கள் காலையில் எல்லாருமே தூங்கி எழுந்திரிச்சோடனே எம்டி ஸ்டமக்கில் இதெல்லாம் சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் குளிச்சுட்டு ஒரு 9 o'clock போல் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம். ஒரு வெள்ளரிக்காய், கொஞ்சம் கருப்பு கொண்டக்கடலை, பாதாம், ஒரு கிவி ஃப்ரூட், கொய்யா, 2 ஆப்பிள், சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய மாதுளை, இதெல்லாம் நாங்கள் கட் பண்ணி எல்லோரும் ஆளுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். இதான் டெய்லியும் காலையில் எங்களோட ரொட்டீன். இதை நான் கட் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து பாதாம் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. நம்ம பாடி மெட்டபாலிசம் வந்து இன்க்ரீஸ் பண்ணோம். அதுவும் இல்லாத இதில் ப்ரோட்டீன் நிறையா இருக்குது. அதனால் வீட்டில் ஒரு 10லேருந்து 15 பாதாம் ஊற வச்சு எல்லோரும் இந்த மாதிரி அதோடய தோலை ஊற வச்சுட்டு உரிச்சிட்டு ஆளுக்கு ஒரு 4 பாதாம் டெய்லியும் எடுத்துக்கினா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது கருப்பு கொண்டக்கடலை, உங்களுக்கு தெரியும். அதில் வந்து எல்லா சத்துக்களும் இருக்குது. அதுவும் ஊற வச்சு பச்சையாகவே சாப்பிட்லாம். இது வெள்ளரிக்காய் நீர் சத்து அதிகமாக இருக்குது. இது வந்து ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது வெள்ளரிக்காயில். இந்த மாதிரி ஒரு வெள்ளரிக்காய் அரிஞ்சிட்டு எல்லோரும் ஆளுக்கு ஒரு 4 பீஸ் சாப்பிட்லாம். ஒரே ஒரு கொய்யாக்காய், இது ஒரு கொய்யாக்காய் டெய்லி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, உங்களுக்கே தெரியும். இது வந்து க்ரீன் கிவி வந்து நமக்கு உடம்புல இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணும். இந்த டெங்கு, மலேரியா இதெல்லாம் இந்த சீசனில் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகுது இல்லையா, கொசுக்களால். அதுக்கு நம்ம இந்த பப்பாளி இலை சாறு, நிலவேம்பு கஷாயம் இதெல்லாம் சாப்பிட சொல்லுவாங்க. அதுக்கு ஈக்குவலான ஒரு இம்யூனிட்டி பவரை கொடுக்கக்கூடியது தான் இந்த க்ரீன் கிவி. ஒரு க்ரீன் கிவியே வந்து இப்போ எங்கள் ஊரில் வந்து கடலூரில் 35 rupees. இது வந்து நேற்று வாங்கினேன் 39 rupees. இந்த ஒரு க்ரீன் கிவியை நம்ம இந்த மாதிரி பீலர் வச்சு இதோட தோலை சீவிட்டு நம்ம வந்து ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். ஒரு பீஸ் எல்லாருக்கும், ஆளுக்கு ஒரு பீஸ். இது வந்து வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கலாம். ரெட் ஆப்பிள், இது வந்து விலை ரொம்ப கம்மியாக விற்கிது. இப்போ 120 ரூபா, 140 ரூபா, 160 ரூபா, 100 ரூபான்னு விற்கிது. ஆப்பிள் சாப்பிட்டா என்ன நன்மைன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் கூட சாப்பிட்லாம். ஆனால் நாங்கள் 2 ஆப்பிள் வாங்கி எல்லோரும் ஷேர் பண்ணி கட் பண்ணி சாப்பிடுவோம். வந்து மாதுளை வந்து ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் ஒரு மாதுளையை வந்து உரித்து நாங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணிக்குவோம். நீங்களும் இந்த மாதிரி டெய்லியும் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸு, நட்ஸு இதெல்லாம் எடுத்துக்கிட்டால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாருங்கள், நாங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டோம். உங்கள்கிட்ட ஒரு ஃப்ரூட்ஸாக காமிச்சோம் இல்லையா, வெஜிடபிள் ஒன்று காமிச்சோம், ஃப்ரூட்ஸ் காமிச்சோம், நட்ஸ் காமிச்சோம். எல்லாத்தையும் இப்போ அழகாக கட் பண்ணிட்டோம். இப்போ ஒன்று ஒன்றா சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து குக்கும்பர், வெள்ளரிக்காய். இதை நல்லா தோலை சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரே ஒரு வெள்ளரிக்காய் தான். இது நாங்கள் எல்லோரும் கும்பலாக உட்காந்து இப்போ ஷேர் பண்ணி இதை சாப்பிட்ருவோம். 5 பேர் உட்காந்து சாப்பிட்ருவோம். ஆளுக்கு ஒரு 4 பீஸ். மீதி இருந்தால் மத்தியானம் லஞ்சுக்கு எடுத்துக்குவோம். இது வந்து ஊற வச்சு உரித்த பாதாம். இது நாங்கள் ஆளுக்கு வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் 4 இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு எடுத்துக்குவோம். சின்ன பசங்களாக இருந்தால் ஒரு 3 கொடுப்போம். பெரியவங்களாக இருந்தால் ஒரு 4, 5ன்னு எடுத்துக்குவோம். இது வந்து கிவி, உங்களுக்கு சொன்னோம் இல்லைங்களா, க்ரீன் கிவி. இதில் ரொம்ப அதிக இம்யூனிட்டி பவர் இருக்குது. இதை நீங்கள் ஆளுக்கு ஒரு பீஸ் எடுத்துக்கலாம். நாங்கள் ஒரு வாரத்துக்கு ஒன்று தான் எடுத்துக்குவோம் கிவி. இது வந்து நாட்டு கொய்யா, பாருங்கள் கொய்யா. இது வந்து மெட்டபாலிசமுக்கு ரொம்ப நல்லது. இது நாங்கள் ஒரு கொய்யா கட் பண்ணி வச்சுருக்கோம். இது ஆப்பிள், 2 ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இது வந்து ஊற வச்ச கொண்டக்கடலை. இதில் அதிக ப்ரோட்டீன் இருக்குது, உங்களுக்கு நல்லா தெரியும். இது அப்படியே நாங்கள் பச்சையாக தான் சாப்பிடுவோம். சின்ன பசங்களாக இருந்தால் இந்த அளவுக்கு கொடுப்போம். பெரியவங்களாக இருந்தால் ஒரு கையளவுக்கு எடுத்து சாப்பிடுவாங்க. நாங்கள் ஷேர் பண்ணி எல்லோரும் சாப்பிடுவோம். அடுத்தது இது வந்து மாதுளை, உரிச்சோம் இல்லைங்களா மாதுளை. இந்த மாதுளை
மாதுளையும் அதேமாரி எல்லோரும் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணிப்போம். இது எல்லாமே மீந்துருச்சு அப்படின்னா நாங்கள் எல்லோரும் மத்தியானம் லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம். எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் லஞ்சு சாப்பிடுவோம். இப்போ இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நீங்களும் அதேமாரி ஒவ்வொரு ஃப்ரூட் தான், எல்லாமே ஒவ்வொன்று தான். எந்தெந்த சீசனில் எது எது விலை கம்மியாக கிடைக்குதோ அதை அப்பப்போ நீங்கள் வாங்கி இந்த மாதிரி டெய்லி காலையில் சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. எல்லாமே அதிக ப்ரோட்டீன், விட்டமின்ஸ், எல்லா சத்துக்களும் நிறைந்த உணவு. பாருங்கள், நான் வேஸ்ட்டு சொல்லியிருந்தால இதை நாங்கள் எங்கள் மரத்தில் போடுவோன்ட்டு அதை ஏற்கனவே போட்டு வச்சுருக்கோம். பாருங்கள், அதெல்லாம் டீகம்போஸ் ஆகி இப்போ அதில் இருக்கிற சத்தெல்லாம் இந்த மரத்துக்கு போயிருக்கு. நாங்கள் இதில் போட்டுருவோம். அப்படி போட்டுட்டு மேலே கொஞ்சம் மண்ணை தூவி விட்டுருவோம். அதை அப்படியே மக்கிடும். பாருங்கள், முருங்கை மரம் எவ்வளோ பச்சை பசேன்னு அழகாக வளர்ந்துருக்கு. இது வெண்டைக்காய் செடி, விதை போட்டு வீட்டில் வளர்க்குறோம். இதுலேயும் நாங்கள் அந்த வேஸ்ட்டை கொண்டு கொட்டிடுவோம். பாருங்கள், வெண்டைக்காய் சின்னதாக பிஞ்சு வச்சுருக்கு. இது ஒன்று இருக்குது பாருங்கள், இது 2 இருக்குது. இங்கே கூட ஒன்று இருக்குது. இது இருக்குது பாருங்கள். ஏற்கனவே நாங்கள் கொஞ்சம் வெண்டைக்காய் கொஞ்சம் பறிச்சிட்டோம். சின்ன செடியாக இருந்தாலும் இது நிறையா காய்க்குது. இன்னும் வளர வளர நிறையா காய்க்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் இயற்கையாக எல்லா உணவுகளும் சாப்பிடுங்க.